ஹலோ வியூவர்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் பிகே வந்தாச்சு. ஸோ நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த விஷயத்தை பற்றி பேச போகிறோம், யாரை பற்றி பேச போகிறோம் அப்படின்னு சொல்லி கேட்டோம் அப்படின்னா, தமிழ்நாடு அரசியல் களம் அப்படின்றது நாளுக்கு நாள் பார்த்தோம் அப்படின்னா சும்மா ஃபயராக மாறிக்கிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். இந்த டைம் டெஃபினட்டாக எப்படியாவது ஜெயிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லி அதிமுகவும், ஆட்சியை தக்க வச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா திமுகவும் கடுமையாக போராடிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இப்படிப்பட்ட சுச்சுவேஷனில் டெஃபினட்டாக தாவேக்கா இருக்கு இல்லையா, தாவேக்கா ஒரு மேஜர் ரோல் பண்ணும் அப்படின்னும் எதிர்பார்க்கப்பட்டுக்கிட்டு இருக்கு. இதுக்கு நடுவில் தான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோபி தொகுதி இருக்கு இல்லையா, கோபி தொகுதியில தான் மறுபடியும் களமிறங்க போறேன் அப்படின்ற செய்தியை வெளியிட்டு தாவேக்காவினருக்கு உற்சாகத்தை கொடுத்திருக்காரு செங்கோட்டையன் அப்படின்னே சொல்லலாம். ஏன்னா பல முன்னாள் அமைச்சர்களும் பல முன்னாள் எம்எல்ஏக்களுமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தொகுதிகளை மாற்றுறதுக்கான பரிசீலனை அப்படின்றத பண்ணிக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லப்படுது. வரக்கூடிய எலெக்ஷன் டெஃபினட்டா பார்த்தோம் அப்படின்னா டஃப்பான ஒரு விஷயமா இருக்கும் அப்படின்றதுனால இப்ப ஜெயிச்சிருக்க அமைச்சர்கள் கூட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஜெயிச்ச தொகுதியே ஓகேவா இல்லை இன்னும் கொஞ்சம் ஃபேவரான தொகுதிகளை மாத்திக்கலாமா அப்படின்னு சொல்லி பரிசீலனை பண்ணிக்கிட்டு இருக்கும் போது கண்டிப்பா மறுபடியும் கோபி தொகுதியில தான் நிற்பேன் அப்படின்னு சொல்லி சொன்னதோட மட்டும் இல்லாம நாளைக்கு தாவேக்கா சார்பில் வழங்கப்பட இருக்கக்கூடிய விருப்ப மனு இருக்கு இல்லையா, அதை வந்துட்டு வாங்க போறேன் அப்படின்ற அறிவிப்பையும் வெளியிட்டிருக்காரு செங்கோட்டையன். ஸோ எம்ஜிஆர் காலத்துல இருந்தே என்னதான் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, செங்கோட்டையனையும் கோபி தொகுதியையும் பிரிக்க முடியாத அளவுக்கு வந்துட்டு அரசியல் அப்படின்றது இருந்தாலும் இந்த டைம் தாவேக்காவு மூலமா களமிறங்கிறதுனால செங்கோட்டையனுடைய வெற்றி எந்த அளவுக்கு இருக்கும் அப்படின்ற கேள்விக்குறி இருந்துகிட்டு இருக்கு அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ செங்கோட்டையன் அவர்களுக்கு முன்னாடி இருக்கக்கூடிய சவால்கள் என்ன, அதை தாண்டி வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா செங்கோட்டையன் பண்ண சம்பவங்கள் இந்த டைம் தாவேக்கால அவர் நிற்கும் போதும் அவருக்கு கை கொடுக்குமா அப்படின்ற மாதிரி பல விஷயங்களை தான் நம்ம பேச போறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்க புதுசா வந்திருந்தீங்க அப்படின்னா மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கலைஞர், அதுக்கப்புறமா துரைமுருகன், இவங்க லிஸ்ட்ல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரே தொகுதியில் நின்று அதிக முறை எம்எல்ஏ ஆனவர்கள் பட்டியலில் செங்கோட்டையன் அவர்களுக்கும் ஒரு பிரத்யேகமான இடம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம். 72 எம்ஜிஆர் இருக்கார் இல்லையா, எம்ஜிஆர் வந்துட்டு அதிமுக அப்படின்ற கட்சியை ஆரம்பிக்கும் போது எம்ஜிஆர் மன்ற தலைவரா தன்னுடைய பயணத்தை அதிமுக தொடங்கினவர் தான் செங்கோட்டையன். அதுக்கப்புறமா வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அந்த கட்சியினுடைய பொதுக்குழு இருக்கு இல்லையா, பொதுக்குழு கோயம்புத்தூர்ல நடக்கும்போது அதை ரொம்ப பிரம்மாண்டமா பண்ணி காட்டி எம்ஜிஆர் கிட்ட நல்ல பேர் வாங்க மட்டும் இல்லாம 77 தேர்தலில் சத்தியமங்கலம் சீட்டையும் வாங்கியிருந்தாரு. அன்னைக்கு காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சத்தியமங்கலம் தொகுதி இருக்கு இல்லையா, அது காங்கிரசினுடைய கோட்டையா இருந்துச்சு. ஸோ அப்படி இருந்தாலும் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தன்னை எதிர்த்து நின்னவரை தோக்கடிச்சு 1977 வின் பண்ணியிருந்தாரு செங்கோட்டையன். அதுக்கப்புறமா 1980 இருந்து பார்த்தோம் அப்படின்னா கோபி தொகுதியில தான் தொடர்ச்சியா நின்றுகிட்டு இருக்காரு அப்படின்னே சொல்லலாம். கிட்டத்தட்ட ஒரு 30 வருஷங்களுக்கு மேல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா கோபினா செங்கோட்டையன், செங்கோட்டையன்னா கோபி அப்படின்னு சொல்லக்கூடிய அளவுக்கு வந்துட்டு அந்த அரசியல் பிணைப்பு அப்படின்றது பின்னி பிணைஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லலாம். நடுவுல வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா 96 எலெக்ஷன்ல மட்டும் தோத்திருந்தாரு. 96 அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா அதிமுக இருக்கு இல்லையா, அதிமுக வந்துட்டு குறிப்பிட்டு சொல்லக்கூடிய ஒரு சிலரை தவிர மற்ற எல்லாருமே தோத்து போயிருந்தாங்க அப்படின்னு சொல்லலாம். ஸோ 96 அவர் தோத்திருந்தாரு. 2001 வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு சீட் அப்படின்றது கொடுக்கப்படாம இருந்துச்சு. அதை தாண்டி பார்க்கும்போது வந்துட்டு பார்த்தோம்னா அவர் எல்லா டைமும் அதே கோபி தொகுதியில் நின்று எம்எல்ஏ ஆயிருக்காரு அப்படின்னு தான் சொல்லணும். கிட்டத்தட்ட வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா இந்த டைமும் அவர் கோபி தொகுதியில களமிறங்கிறதுனால மற்ற டைம்னா கண்ணை மூடிட்டு செங்கோட்டையன் இருக்காரு இல்லையா, அவர் வின் பண்ணிடுவார்ப்பா அப்படின்னு சொல்லிட முடியும். பட் இந்த டைம் அப்படி சொல்லிட முடியுமா அப்படின்ற கேள்வி தான் எல்லார் மனசுலயும் இருக்கு அப்படின்னு சொல்லணும். தாவேக்கா தமிழக அரசியல் களத்துல ஒரு ரொம்ப பெரிய உந்து சக்தியாகவும் புதிய சக்தியாகவும் இருக்கு. கண்டிப்பா தாவேக்கா ஆட்சி அமைக்கும் அப்படின்னு சொல்லலாம் பேசிக்கிட்டு இருந்தாலும் கூட கோபியில செங்கோட்டையன் ஜெயிக்க முடியுமா அப்படின்றது வந்துட்டு பார்த்தோம்னா எடப்பாடி பழனிசாமி இருக்கார் இல்லையா, அவருக்கு வந்துட்டு ஒரு பிரஸ்டீஜ் இஷ்யூவா இருக்கிறதுனால டெஃபினட்டா செங்கோட்டையனை ஜெயிக்க விடக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு மாஸ்டர் மைண்டா பிளான் போட்டு இருக்காரு எடப்பாடி பழனிசாமின்னு சொல்றாங்க. ஏன்னா கட்சியை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஓபிஎஸ் பிரிஞ்சு போன ஓபிஎஸ்ஸே வந்து அமைதியா இருக்கும்போது கட்சியில இருந்து வெளியே போன செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, ஸோ அவர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா தாவேக்கா சார்பில் நின்று ஜெயிச்சுட்டாரு அப்படின்னா அது எடப்பாடி பழனிசாமிக்கு ரொம்ப பெரிய சறுக்கலா இருக்கும் அப்படின்றதுனால தன்னுடைய சொந்த தொகுதியில தான் ஜெயிக்கிறது எவ்வளவு முக்கியமோ அதே அளவுக்கு செங்கோட்டையனை தோற்கடிக்கிறதும் ரொம்ப முக்கியம்னு பேசியிருக்காரு எடப்பாடி. இதுக்காகவே பிரத்யேகமா ஒரு பிளான் போட்டதோட மட்டும் இல்லாம
கோபி தொகுதி இருக்கு இல்லையா, கோபி தொகுதியில யார் நிக்கணும் அப்படின்னு சொல்லி விருப்பப்பட்டாலும் பணபலமா இருந்தாலும் சரி, இல்ல அங்க இருக்கக்கூடிய சமுதாய ஓட்டுகள் இருக்கு இல்லையா, ஒரு குறிப்பிட்ட சமுதாயத்தை சார்ந்த ஓட்டுகள் அங்க அதிக அளவுல இருக்கு. ஸோ அந்த ஓட்டுகள் டெஃபினட்டா வாங்குவேன் அப்படின்னு சொல்றவங்க மட்டும் இந்த தொகுதியில நிக்கிறதுக்கான வேலைகளை பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காரா எடப்பாடி. ஏன்னா ஒருவேளை செங்கோட்டையன் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அது வந்துட்டு தாவேக்காக்கு ரொம்ப பெரிய பிளஸ் அப்படின்றத தாண்டி செங்கோட்டையன் இருக்கார் இல்லையா, அவருடைய அரசியல் இமேஜ் அப்படின்றது மேலும் ஒரு படி உயரும். இது வரைக்கும் வந்துட்டு அவர் எம்எல்ஏவா இருந்தாரு அப்படின்னா அதிமுகவினுடைய தயவால, அதிமுகவால தான் அவர் எம்எல்ஏ ஆனாரு அப்படின்னு சொல்லிட்டு பேசுவாங்க. பட் இப்போ வந்துட்டு அவர் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அதிமுகக்குன்னு சொல்லிட்டுலாம் கோபியில பவர் கிடையாது, செங்கோட்டையனுக்கு தான் பவர். அந்த தனி இமேஜ் அப்படின்றது இருக்கு இல்லையா. பொதுவாக ஒரு சிலர் வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா ஒரு கட்சியில இருந்து ஜெயிப்பாங்க, அதுக்கப்புறமா அந்த கட்சியில இருந்து விலகி வந்து வேற கட்சியில சேர்ந்தாலும் அதே தொகுதியில நின்று ஜெயிப்பாங்க. ஏன்னா அந்த அளவுக்கு தொகுதிக்கும் தொகுதி மக்களுக்கும் பல விஷயங்களை செஞ்சிருப்பாங்க. அந்த தொகுதி மக்களோட பார்த்தோம் அப்படின்னா அப்படி ஒரு பாண்டிங்ல இருப்பாங்க. ஸோ அதே மாதிரியான ஒரு பாண்டிங்கை தான் கோபி தொகுதியில் வச்சிருக்காரு செங்கோட்டையன். அதை எப்படியாவது முறியடிக்கணும் அப்படின்ற முயற்சியில தான் இருக்காரு எடப்பாடி பழனிசாமி. ஆனா விஜயை பொறுத்த வரைக்குமே வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா நம்மளை நம்பி வந்துட்டு நம்ம வந்துட்டு யாரையோ கூப்பிட்டு பார்த்தோம். எத்தனையோ கட்சிகளுக்கு வந்துட்டு கூட்டணி அழைப்பு இருக்கு இல்லையா, கூட்டணி அழைப்புல இருந்து ஆட்சி அதிகாரத்துல பங்கு தரோம் அப்படின்ற மாதிரி என்னென்னமோ சொல்லி பார்த்தோம். யாரும் வராத சுச்சுவேஷன்ல நம்மளை நம்பி ஒருத்தர் வந்துட்டாரு. ஸோ அவரை வந்துட்டு பார்த்தோம் அப்படின்னா டெஃபினட்டா ஜெயிக்க வைக்கணும் அப்படின்றதுனால கோபி தொகுதியில அதிகப்படியான வேலைகளை பார்க்கும்படி கட்சி நிர்வாகிகளுக்கு உத்தரவு போட்டிருக்காராம். ஸோ செங்கோட்டையனுடைய வெற்றி அப்படின்றது இருக்கு இல்லையா, அது டெஃபினட்டா கிடைச்சே ஆக வேண்டிய ஒரு வெற்றியா தாவேகா சார்பில் பார்க்கப்படுது. ஏன்னா தாவேக்காக்கு வந்ததுக்கு அப்புறம் செங்கோட்டையன் தோத்துட்டாரு அப்படின்னா இதுக்கு பேசாம அவர் அதிமுகலயே இருந்திருக்கலாம் அப்படின்ற பேச்சு வந்துடக்கூடாது அப்படின்றதுனால செங்கோட்டையனை ஜெயிக்க வைக்கிறதுக்கு என்ன வேலையோ அதை பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு வேலைகளை முடுக்கி விட்டுருக்காராம் விஜய். ஸோ 40 வருஷம் அரசியல் பயணம் அப்படின்றது அதிமுகவினுடைய அரசியல் பயணத்திலிருந்து விலகி வந்த செங்கோட்டையன் அவருடைய அரசியல் பயணத்தை வச்சு வெற்றி பயணத்தை தொடர போறாரா, இல்ல அதிமுக இல்லைன்னா செங்கோட்டையன் அப்படின்னு சொல்லி ஒரு தனி மனிதனுக்கு இமேஜ் கிடையாது அப்படின்றத அந்த ஊர் மக்கள் நிரூபிக்க போறாங்களா அப்படின்ற ஒரு போட்டி இப்ப தொடங்கி இருக்கு. சோ நீங்க செங்கோட்டையன் அவர்களை பத்தி என்ன நினைக்கிறீங்க? அதிமுகவினுடைய தயவும் சின்னமும் இல்லாம செங்கோட்டையனால கோபி தொகுதியில ஜெயிக்க முடியுமா அப்படின்றத கமெண்ட் பண்ணிட்டு மறக்காம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. நாளைக்கு இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட சந்திக்கலாம். பை பை.